நேற்று யூஎஸ்ல இருந்து ஒரு புதுசா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அவங்களோட ஏஜ் 42. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. சரி, ஃபார்ம்ல இருக்க நம்பர் எடுத்துட்டு நானும் வாட்ஸ்அப்ல ரீச் அவுட் பண்ணேன். ரீச் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டீட்டெயிலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபீமேலு 42 அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சுன்னா 42 ஏஜுக்கு அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமா, அவங்க எவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க, பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். ட்ரையல் கிளாஸ்க்கு உங்ககிட்ட ஸ்டிக் இருக்கான்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க என்கிட்ட ஸ்டிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்மளோட யூஎஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஸ்டிக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணாதான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் லீனாக சிலம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட இருந்து லிங்கை வாங்கி நானும் ஷேர் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு ஸ்டிக் அவைலபிளாக இருக்கோ அப்போ சொல்லுங்கள், ஒரு ட்ரையல் கிளாஸ் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா அவங்களும் அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு ட்ரையல் கிளாஸ் வந்தாங்க. ரொம்பவே ஆக்டிவாக, அதாவது 42 ஏஜில் ரொம்ப ஏஜ்டான உமன் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. நான் ரெகுலராக ஒர்க் போயிட்டுருக்கேன், ரெகுலராக ஜிம்முக்கு வெயிட் ட்ரைனிங்கு இல்லை ரன்னிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் சிலம்பம் கற்றுக்கிறதுக்குமே ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. நான் ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் சொல்லி கொடுத்தேன். அதை ஓரளவுக்கு கேப்அப் பண்ணிக்கிட்டு அவங்களால அந்த ரொட்டேஷனை ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவே இமீடியட்டாக கேட்ட ஒரே கொஸ்டின், நான் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கேட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு ட்ரையல் கிளாஸ் மூலமாகவே நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி சொல்லித்தரோங்கிறத, இத்தனைக்கும் அவங்க தெலுங்கு தான், தமிழ் கூட கிடையாது, நான் த்ரூ இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஓகே தான், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இஃப் ஒருவேளை நீங்களும் 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் இதுக்கப்புறம்லாம் போய் எப்படி இதை கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஸ்டாப் பண்ணுறது வேற யாரும் கிடையாது, உங்களோட மைண்ட் செட்டு தான். 40 வயசுக்கு அப்புறமும் புதுசாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்னால தான் உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சிலம்பம் மாதிரி ஏதோ ஒரு ஆர்ட் கற்றுக்கும் போது நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ ஒருவேளை நீங்களும் இது மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம பயோவில் ஒரு ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்க, எங்கள் டீம்ல இருந்தே உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலையோ இல்லை நம்ம பாரம்பரிய கலையோ கற்றுக்கிறது மூலமா நீங்கள் ஆக்டிவாகவும் ஃபிட்டாகவும் இருக்க முடியும்னா ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண பர்ஃபெக்ட் டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை கிளாஸ்ல பார்க்குறேன்.